அண்ணாள் கேட்டா எனக்கு ஒரே ஒரு குழந்தையை கொடுங்க, ஒரே ஒரு குழந்தையை கொடுங்கன்னு சொல்லி சொன்னான். ஆமாம் வழியா ஆண்டவர் 6 கொடுத்தாரு. ஆனால் கொடுத்த அந்த குழந்தைய வல்லமையான தீர்க்கதரிசியா எழுப்பினார். He becomes the major prophet in the Bible. வேதம் எழுதப்பட்டிருக்குது, சாமுவேல் தீர்க்கதரிசி பேசின வார்த்தை ஒன்றும் தரையில விழுக கிடையாதாம். ஒரு வார்த்தை தரையில சொன்னதெல்லாம் அப்படியே நடந்தது. நிறைய ப்ராஃபட்ஸ் பைபிள்ல இருந்தாங்க, ஆனா சிலர் தான் ஹை ரேங்கிங்ல இருந்தாங்க. அதுல ஒருவன் தான் சாமுவேல். சாமுவேல் மரித்து மோசே மரித்து கூட கர்த்தர் சாமுவேலும் மோசேயோட பேரும் மறுபடியும் சொல்கிறார், இவர்கள் வந்தாலும் கூட இவங்களை மன்னிக்க மாட்டேன்றார். They are such important people in the sight of God. குழந்தை இல்ல, அவமானத்தை கடந்து போகிறேன், இனி யாருமே மதிக்க மாட்டாங்க, சொந்தக்காரலாம் கேள்வி கேட்கிறாங்க. இப்படிதான் அவ போயிட்டு ஜபிக்கிறா, ஒரு குழந்தை இருந்தா என் பேரை மாத்திக்கலாம், மலடின்ற பேரை மாத்திரலாமேன்னு சொல்லிதான் அவங்க போய் நிக்கிறா. ஆனா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இஸ்ரவேலுக்கு பெரிய பிளெஸிங். அவ கேட்டது சின்ன காரியம், கர்த்தர் கொடுத்தது பெருசு. ஆனா அதுக்கு நடுவுல அவ எப்படிலாம் உடைஞ்சிருப்பா, எப்படிலாம் அவமானத்தை கடந்து போயிருப்பா, அந்த ப்ரொசஸ் எப்படி இருந்திருக்கும். ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, நான் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லையோ, ஆண்டவர் என் மேல தயவா இருக்க மாட்டாரா, நான் தள்ளப்பட்டவளோ, இப்படி நிறைய காரியத்தை அவன் யோசிச்சு என்ன பண்ணிருப்பா, தன்னை தான் வெறுத்திருப்பா. எழுதப்பட்டிருக்க எருசலேமுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 தடவை தான் போவாங்க. அங்க பண்டிகைக்கு போக விருப்பம் இல்லை, அவருக்கு மூட்டையில போறதுக்கு தேவ ஆலயத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறாளாம். இன்னைக்கு உங்கள நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை வெறுத்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. You are not happy about your own life. எரிச்சல் அடைஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரை இயேசுவும் முடியல, பேசவும் முடியல, என்ன பண்றது? ஆண்டவரை பேச முடியாத குறைய நீங்க உங்களை பேசி நீங்க உங்களே மட்டும் இருக்கிறீங்க. But I'm telling you, you don't understand the plans of God. தேவனுடைய திட்டங்கள் என்னது என்று உங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க கடந்து போற இந்த தாழ்மையான நிலைமை என்ன எது உங்களுக்கு தெரியாது. ஒரு டைம் வரும்போது உங்களுக்கு புரியும். பின் காலத்தில் அது நிச்சயமா உங்களுக்கு புரியும். ஏன் தேவன் அனுமதி கொடுத்தார், இது ஏன் நடந்தது, என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி. நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாக, வேண்டினதுக்கு மேலாக தேவன் செய்ய இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், இல்லையே அப்படி ஒன்றும் தெரியலையே, நான் பார்க்கும் பொழுது அப்படியே தான் என் வாழ்க்கை இருக்குது, மாறவே இல்லை. Sometimes God seems to be in offlineல இருக்கிறது மாதிரி இருக்குது. உங்க பார்வைக்கு அவர் offline, but he is still online. Hallelujah. He is still doing something for you.